சாப்பாடு இங்க போறத பத்தி வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து தவறா சொல்றாங்க. சொல்லினே தான் இருக்காங்க சார். இல்லாதவங்க வந்து சாப்பிட்றாங்க. இப்போ நானும் இல்லாதவங்க தான் வந்து சாப்பிட்றேன். இவர் அரசியலுக்கு வராம இருந்தாலும் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க. மங்களமா இருந்தாங்க, யாரும் போடல. இப்போ அந்த சார் போடுறாங்க. அரசியல் லாபத்துக்காக இருந்தா ஒரு போஸ்டிங்கே வரலையங்க. இப்ப எந்த இதுவுமே இல்லாம தான் செய்றாங்க. இது போஸ்டிங்ல இருக்கவங்க யாருமே இந்த அளவுக்கு செய்யல. 1500 சாப்பிடுறாங்க ஒரு நாளைக்கு. 3 நாளைக்கு வெஜ், 3 நாளைக்கு நான்வெஜ் போடுறாங்க. சாப்பாடுலாம் வயிறு ரொம்ப போடுறாங்க. எந்த குறவும் இல்லை. எறா போட்டாலும் சரி, கறி போட்டாலும், மீன் குழம்பு, சாம்பார், ரசம் எது போட்டாலும் சரி, எல்லாம் நல்லா இருக்கு. இவ்வளோ க்ரௌடு வருது, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. மக்கள் இவ்வளவு பேர் 1000 பேர் 1500 பேர் சாப்பிட்றாங்கனாக்கா அவர் செஞ்ச புண்ணியம் தான். அவர் குடும்பம் நல்லா இருக்குன்னா, அவர் புள்ள குட்டிக்கு நல்லா இருக்குன்னா, அவராரே எங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. எத்தனை பேர் வயசானவங்க வீட்டுல சமைக்காம இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஐயா வந்து 6 மாசமா போடுறாங்க. எவ்வளவு செலவாகும் தெரியுமாங்க? ஒரு நாளைக்கு நம்மளால குடும்பம் பண்ண முடியாது. யாருமே இதுக்கான சாப்பாடு போட மாட்டாங்க. சார்லஸ் மார்ட்டின் சாருக்கு நன்றி.